மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுல டிஎன்பிஎஸ்சியோட புதிய பாடத்திட்டத்தின்படி பல்வேறு தலைப்புகளை நம்ம தினந்தோறும் வழங்கிட்டு இருக்கோம். சரியா? இந்த இடத்துல ஸ்டார்டிங்ல ஒரு விஷயத்த கூட நான் ஷேர் பண்ண நினைக்கிறேன். ஒரு மாணவ நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ் மாத்திருக்காங்க சார், எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி, பாலிட்டி இதோட கரண்ட் அஃபேர்ஸ் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நீ நல்லா பாருங்க, நம்ம அது தொடர்பாக தான் கேட்டுட்டு இருக்கோம். ஆனா அதையும் தாண்டி இந்த புனிதமானதுன்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் விளையாட்டு துறையில இருந்து, சரியா, சில மாநாடுகள்ல இருந்து அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கேட்கறதுனால அதையும் தாண்டி சில விஷயங்களை நம்ம வந்துட்டு ஒவ்வொரு கரண்ட் அஃபேர்ஸ்லையும் நம்ம கூடுதலா சேர்த்துட்டு இருக்கோம். மற்றபடி டிஎன்பிஎஸ்சில இருக்கிற அந்த இந்தியன் பாலிட்டி, இந்தியன் ஜியாகிரபி, தமிழ்நாடு ஜியாகிரபி, ஓகேவா, எக்கனாமிக்ஸ், ரீசெண்டாக இருக்கிற சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இதுல இருக்கிற தலைப்புகள்ல தான் நம்ம ஒவ்வொரு நாளும் கரண்ட் அஃபேர்ஸை செய்தித்தாள இடம்பெற்றது, எக்ஸாமுக்கு வேற என்ன ஸ்ட்ராட்டஜிக்கல தேவை, இது நிறைய விஷயங்களை நம்ம உங்களுக்கு தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம். சரியா? இது ஒண்ணு. அப்புறம் இன்னொரு விஷயம் ஷேர் பண்ண நினைச்சா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அண்ணா ஐஸ் அகாடமி ஆனது பாத்தீங்கன்னா இன்றைய தினத்துல இருந்து, சரியா, இந்த கூட்டுறவு பணிகளுக்கான இந்த தேர்வுகளுக்கான ஆன்லைன் கிளாஸ் வந்து இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. சரியா? ரொம்ப குறுகிய காலம் தான் இருக்குது. அதனால இன்றைய தினமே அந்த தேர்வுல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா, அந்த எக்ஸாம்ல கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமா சூப்பரா ரொம்ப ஈஸியா ஒரு வேலையை வாங்க முடியும். சரிங்களா? அதுக்கும் கொஞ்சம் அலர்ட்டா இருந்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அப்ளை பண்ணிட்டு இன்றைய தினமே அதற்கான கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினம் ஆகஸ்ட் 4ஆம் தேதி நடப்பு செய்திகள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கம்மா. முதல் பாயிண்ட் பாருங்க, அறிவியல் தொழில்நுட்பத்துடன் தொடர்புடைய ஒரு செய்தி. சரி, சுபான்ஷு சுக்லா சாதனை. இது வந்து லாஸ்ட் மந்த்ல உள்ளது, ஆனா அப்பப்போ செய்தியில வந்துட்டு இருக்கிறதுனால மொத்தமா நம்ம இந்த வீடியோல சுபான்ஷு சுக்லானா யாரு, அவர் என்ன பண்ணிருக்கிறார், ரீசன் அப்படிங்கறத நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் பாருங்க, சுபான்ஷு சுக்லா அதுக்கு முன்னாடி அவர் என்ன செஞ்சார் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இவர் ஒரிஜினலா யாரு அப்படிங்கறத கொஞ்சம் தெரிஞ்சுக்குமா. சுபான்ஷு சுக்லா அவர்கள் யாரு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புவதற்கான முதல் திட்டம், அந்த திட்டத்தின் பெயர் ககன்யான் திட்டம். சரியா? அந்த ககன்யான் திட்டத்திற்கான விங் கமாண்டர், விங் கமாண்டருக்கு தேர்வு செய்யப்பட்டவர் தான் இந்த சுபான்ஷு சுக்லா அவர்கள். நம்ம வந்துட்டு இந்தியர்களை விண்வெளிக்கு அழைத்து செல்றதுக்கு முன்னாடி, சரியா, விண்வெளிக்கு சென்ற ஒரு பயிற்சி, சரியா, ஒரு பயிற்சியா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு திட்டத்துல சுபான்ஷு சுக்லா அவர்கள் இணைந்தாங்க. அந்த திட்டத்தின் பெயர் என்ன, யாரெல்லாம் போனாங்க, என்ன விண்கலம், அந்த திட்டத்தை செயல்படுத்துறது யாரு, அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சரி, 100% எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சரித்திர சாதனை மீந்த ஒரு செய்தியை இப்ப நம்ம பார்க்க போறோம். கவனமா இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆக்சியம் 4 என்ற திட்டத்தின் மூலம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றார். யாருமா? சுபான்ஷு சுக்லா. இதுல ஒரே லைன், ஆனா அதுல அவ்வளவு விஷயங்கள் இருக்குது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாருங்கம்மா, ஆக்சியம் 4 அப்படிங்கிறது யாருடைய திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சியம் ஸ்பேஸ், அமெரிக்காவை சேர்ந்த ஆக்சியம் ஸ்பேஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான் இந்த ஆக்சியம் அப்படிங்கிற திட்டத்தை அறிவிச்சாங்க. இந்த திட்டம் எத்தனாவது வரிசைமா? இது ஆக்சியம் 4 என்ற திட்டம். சரியா? இந்த திட்டத்தின் மூலம் சுபான்ஷு சுக்லா உள்பட ஒரு 4 விண்வெளி வீரர்கள் எங்கு சென்றடைஞ்சிருக்கிறாங்கமா? சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றடைஞ்சிருக்கிறாங்க. இந்த ஐஎஸ்எஸ், சரியா, இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், அதை பத்தி நம்ம டீடைலா பார்க்க போறோம். கொஞ்சம் கவனமா ஃபாலோ பண்ணுங்க. சரியாமா? சரி, சுபான்ஷு சுக்லா அவர்கள் விண்வெளிக்கு சென்ற நாள் என்னைக்கு வந்து பூமியில இருந்து கிளம்பினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜூன் 25, 2025. ஃபேன்ஸ் நம்பர், சரியா, ஜூன் 25, 2025. 25 மறக்க கூடாது லைஃப்ல. சரியா? சரியா, இவங்க வந்து விண்வெளிக்கு அந்த கிளம்பிய இடம், சரி, சென்ற வந்து எந்த விண்கலத்தின் மூலமாக எந்த இடத்துல இருந்து கிளம்பினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இடம் அமெரிக்காவின் புளோரிடா மெரிட் தீவில் அமைந்துள்ள ஜான் கென்னடி விண்வெளி ஏவுதளம். சரியா? ஞாபகமா, ஜான் கென்னடி விண்வெளி மையத்துல இருந்தா சுபான்ஷு சுக்லா உள்பட ஒரு 4 பேர் பார்த்தீங்கன்னா ஆக்சியம் 4 என்ற திட்டத்தின் மூலம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு வந்து சென்றடைஞ்சாங்க. சரிங்களா? அவங்க சென்றடைந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க கிளம்பின இடம், சரியா, புளோரிடா, அமெரிக்கன் புளோரிடாவில் உள்ள மெரிட் தீவு. அந்த விண்வெளி தளத்துக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? ஜான் கென்னடி. அமெரிக்காவோட முன்னாள் அதிபரோட பேர் தான் இதுக்கு சூட்டப்பட்டுள்ளது. அங்க இருந்து தான் சுபான்ஷு சுக்லா அவர்கள் உள்பட 4 பேர் பார்த்தீங்கன்னா விண்வெளிக்கு கிளம்பினாங்க. சரியாமா? ஓகே, இவங்க விண்வெளிக்கு செல்வதற்காக பயன்படுத்தப்பட்ட விண்கலத்தின் பெயர், அந்த ஸ்பேஸ் கிராஃப்டுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான டிராகன் விண்கலம். சரியா? டிராகன் விண்கலம் சொல்லுவாங்க. அதுக்கு வைக்கப்பட்ட ஒரு சிறப்பு பேர் தான் அந்த கிரேஸ் அப்படிங்கிற பேர். சரிங்களா? அப்போ எந்த விண்கலத்தின் மூலம் இருக்கிறாங்க? எந்த விண்கலம்மா? டிராகன் விண்கலம். டிராகன்ங்கிற பேரை பார்த்த உடனே நேரா சைனா பக்கம் திருப்பி வரக்கூடாது. சரியா? ஸ்பேஸ் எக்ஸ்ங்கிறது எலான் மஸ்க். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. எலான் மஸ்க் முக்கியமான ஒரு நபர், அமெரிக்காவில் புதிய கட்சியில ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஓகேவா? எலான் மஸ்க் அவர்கள் பார்த்தீங்கன்னா உலகத்திலே மிகப்பெரிய ஒரு தனியார் விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை உருவாக்கி இருக்கிறாங்க, ஆய்வு நிலையத்தை. அதுக்கு என்ன பேர் வச்சுக்கிறாங்க? ஸ்பேஸ் எக்ஸ். அதோட ஃபவுண்டர் சேர்மன் தான் எலான் மஸ்க். இது தவிர இந்த டெஸ்லா,
அந்த வெஹிக்கிள் இருக்கலாம், எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் அதை தயாரிக்கிறதுல உலக புகழ் பெற்றவர், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த ஸ்பேஸ் எக்ஸிற்கு சொந்தமான டிராகன் விண்கலத்தின் மூலமாக, அதுக்கு வச்ச சிறப்பு பேர் என்னது? கிரேஸ். சரிங்களா? அதன் மூலமாக தான் விண்வெளிக்கு போனாங்க. அதில் பயன்படுத்தப்பட்ட ராக்கெட்டுக்கு என்ன பேர் பாருங்க. ராக்கெட்டோட பேரு ஃபால்கன் 9. சரியா? ஃபால்கன் 9 அப்படிங்கிறது ராக்கெட்டோட பேரு. எந்த விண்கலத்தின் மூலம் போனாங்க பாத்துக்கோங்க? டிராகன் விண்கலம். சரியாமா? ஓகே. அடுத்து இது ஆக்சியம் ஸ்பேஸ் என்ற அமெரிக்க நிறுவனத்தின் திட்டமாகும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சுபான்ஷு சுக்லா அவர்கள் சென்றது ஆக்சியம் ஸ்பேஸ் என்ற அமெரிக்க நிறுவனத்தின் திட்டமாகும். சரியா? இந்த திட்டத்துல யாரெல்லாம் இணைஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவை சேர்ந்த நாசா, இந்தியாவை சேர்ந்த இஸ்ரோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய விண்வெளி முகமை, சரி, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி. அப்ப நாசா, இஸ்ரோ, இஎஸ்ஏ என்று அழைக்கப்படும் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி. இந்த 3 பேரும் தான் இந்த திட்டத்தை செயல்படுத்தினாங்க. எந்த திட்டத்தை? ஆக்சியம் 4 அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சியம் 4ங்கிறது எந்த நிறுவனத்துக்கு சொந்தமான திட்டம்? அமெரிக்காவை சேர்ந்த ஆக்சியம் ஸ்பேஸ் என்ற நிறுவனத்திற்கு சொந்தமான திட்டம். செயல்படுத்தினது தான் நாசா, இஸ்ரோ, இஎஸ்ஏ. மறக்க கூடாது. சரியா? அடுத்து இந்த திட்டத்தின் மூலம் விண்வெளிக்கு சென்ற அந்த வீரர் தான் சுபான்ஷு சுக்லா. இது தவிர விண்வெளி நிலையத்திற்கு யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி விண்வெளிக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புறேன். பாருங்கம்மா, விண்வெளிக்கு சென்ற இந்த இந்திய வீரர்கள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒன்னு சுக்லா, பழைய வீரர்கள் அப்புறம் பார்க்கலாம். சரி, அந்த ராகேஷ் சர்மா அவர்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ், அவங்களாம் அடுத்து பார்க்கலாம். இந்த திட்டத்துல யாரெல்லாம் ஸ்பேஸ் போனாங்க அப்படின்னா, ஒன்னு இந்தியாவை சேர்ந்த சுபான்ஷு சுக்லா அவர்கள், அடுத்து அமெரிக்காவை சேர்ந்த பெக்கி பிட்சன், அடுத்து ஹங்கேரி நாட்டை சேர்ந்த திபோர் கபூர் மற்றும் போலந்து நாட்டை சேர்ந்த ஸ்லோவாஸ். சரியா? ஸ்லோவாஸ் கொஞ்சம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அமெரிக்காவை சேர்ந்த அதிபர். சரியா? அதிபர் எப்பவுமே உங்களுக்கு தெரியும் யார் அப்படின்ட்டு, டெய்லி புக் போட்டு தான் தூங்குவார் அப்படின்னு. சரியா? பெக். ஓகேவா? அமெரிக்கன் பெக். அடுத்து ஹங்கேரி. ஓகேவா? அடுத்து போலந்து. போலந்துனா ஸ்லோவாஸ். சரி, ஸ்லோவாஸ்னா ஸ்லோவா வாசி. சரியா? ரொம்ப ஸ்பீடா போக வேண்டாம், போலாம் அப்படின்னா போறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்லோ வாசி அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஸ்லோ வாசி. ஓகேவா? இந்த 3 நபர்களுடன் இணைந்து சுபான்ஷு சுக்லா அவர்கள் ஜூன் 25, 2025 அன்று புளோரிடால இருந்து எந்த விண்கலத்தின் மூலம் கிளம்பினாங்கம்மா? டிராகன் விண்கலம். அதில் பயன்படுத்தப்பட்ட ராக்கெட்டோட பேரு ஃபால்கன் 9 ராக்கெட். சரியா? ஓகே. இதன் மூலம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை யார் பெற்றிருக்கிறாங்க? சுபான்ஷு சுக்லா அவர்கள். விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் யார்? ராகேஷ் சர்மா, 1984. அதை பத்தி அடுத்த டேட்ல பார்க்க போறோம். இப்போதைக்கு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு சென்ற முதல் இந்தியர் தான் சுபான்ஷு சுக்லா. ஓகேவா? சுபான்ஷு சுக்லா அவர்கள் ககன்யான் திட்டத்திற்கான விங் கமாண்டர் ஆவார். ஓகேவா? சீக்கிரமா விண்வெளிக்கு, சரியா, விண்வெளிக்கு இந்தியர்கள் செல்ல போறாங்க. அந்த திட்டத்துக்கு பேர் தான் ககன்யான் திட்டம். அதை பத்தி நம்ம ஃபியூச்சர்ல டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து இந்த ஜூன் 25ஆம் தேதி சென்ற பிறகு சர்வதேச விண்வெளி நிலையத்தில் மொத்தம் 18 நாட்கள் தங்கியிருந்தாங்க இந்த 4 பேரும். சரியா? அதன் பிறகு ஜூலை 15, சரியா, கல்வி வளர்ச்சி தினம், காமராஜர் பிறந்த நாள், ஜூலை 15, 2025 அன்று ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் பூமிக்கு திரும்பினாங்க வெற்றிகரமாக. சரிங்களா? அமெரிக்காவின் கலிபோர்னியா கடற்பரப்பில், ஓகேவா, ஜூலை 15, ஓகேவா, ஜூலை 15 அன்று ஸ்பிளாஷ் டவுன் முறையில் அந்த கடலுக்குள்ள, சில கடலுக்குள்ள வேகமா வந்து அப்படி விழும், அதுக்கப்புறம் மெதுவா இறங்கி வந்திருப்பாங்க. இந்த ஸ்பிளாஷ் டவுன் முறையில் தரையிறங்கியது. ராகேஷ் சர்மா, இந்தியாவின் ராகேஷ் சர்மாவுக்கு அடுத்தபடியாக விண்வெளி பயணம் மேற்கொண்ட 2வது இந்தியர். ஞாபகம் வச்சுக்கோமா, விண்வெளிக்கு பயணம் மேற்கொண்ட 2வது இந்தியர் யாரு? சுபான்ஷு சுக்லா. ஆனா சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு சென்ற முதல் இந்தியர் சுபான்ஷு சுக்லா, மறந்துடக்கூடாது, அதுவும் முக்கியமானது. சரியாமா? அடுத்து பாருங்க, அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விண்வெளிக்கு சென்ற இந்தியர்கள். அப்ப இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கிறது ஆக்சியம் 4 அப்படிங்கிற ஒரு திட்டம். ஆக்சியம் 4 அப்படிங்கிறது யாருடைய திட்டமா? ஸ்பேஸ். சரி, ஆக்சியம் ஸ்பேஸ் அப்படிங்கிற அமெரிக்க நிறுவனத்தின் திட்டம். இந்த திட்டத்தை செயல்படுத்துறது இஸ்ரோ, நாசா, இஎஸ்ஏ. இவங்க கிளம்புனது என்னைக்குமா? என்ன டேட்ல? ஜூன் 25, 2025. பூமிக்கு ரிட்டர்ன் வந்தது ஜூலை 15, 2025. சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு 4 விண்வெளி வீரர்கள் போனாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமா இருக்கு. அடுத்து விண்வெளிக்கு சென்ற இந்தியர்கள். ஸ்பேஸுக்கு இதுக்கு முன்னாடி வேற யாரெல்லாம் போயிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 2025 நிலவரப்படி இந்திய வம்சாவளியை சேர்ந்த மேக்சிமம் நிறைய பேர் இந்தியன் ஆரிஜின் தான். ஓகேவா? இந்திய வம்சாவளியை சேர்ந்த 6 பேர் விண்வெளிக்கு சென்றுள்ளனர். சரியா? இதுல ஃபர்ஸ்ட் 1984ஆம் ஆண்டு ரஷ்யா, ஒருங்கிணைந்த ரஷ்யாவுக்கு சொந்தமான சோயூஸ் D11, சரியா, இந்த விண்கலத்தின் மூலமாக விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்றிருக்கிறார். யாரு? ராகேஷ் சர்மா. சரி, 1984ல இந்தியாவில் முதல் முறையாக மெட்ரோ ரயில் சேவை கொல்கத்தாவில் இயக்கப்பட்டது. 1984ல மெட்ரோ ரயில். அதே வருஷத்துல ஸ்பேஸுக்கு போறாரு இந்தியாவை சேர்ந்த ஒரே ஒரு இந்திய குடிமகன். யாருமா அவரு?
ராகேஷ் சர்மா 1984ல ரஷ்யா உதவியுடன் ஸ்பேஸ்க்கு போயிருக்கிறார். ஓகேவா? ஐஎஸ்எஸ் கிடையாது, ஸ்பேஸ்க்கு போயிட்டு வந்திருக்காங்க. அடுத்து இது தவிர 3 விண்வெளி வீரர்கள் யாரெல்லாம் பார்த்தா ஒருத்தங்க கல்பனா சாவ்லா, முதல் முறையாக விண்வெளிக்கு சென்ற ஆண்டு 1997. கல்பனா சாவ்லா அவர்கள் பார்த்தீங்கன்னா 2003 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2003 ஆண்டு விண்வெளிக்கு போயிட்டு பூமிக்கு திருப்பி வரும்போது கொலம்பியா விண்கலம் வெடித்து சிதறியதுல இறந்து போயிட்டாங்க. அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சரியா? அதுக்கு அடுத்து சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள், அடுத்து பாத்தீங்கன்னா ராஜா சாரி. ஓகேவா? சுனிதா வில்லியம்ஸ் முதல் முறையாக சென்றது 2006 ஆண்டு. அதுக்கு அடுத்து ராஜா சாரி என்பவர் 2021 ஆண்டு நாசா விண்வெளி வீரர்களாக பறந்தனர். இந்தியாவோட தொடர்புடையவங்க, ஆனா அமெரிக்க குடிமக்கள் இந்த நபர்கள் தான். யாரு? கல்பனா சாவ்லா, சுனிதா வில்லியம்ஸ், ராஜா சாரி. ஓகேவா? அடுத்து அதிக எண்ணிக்கையிலான விண்வெளி பயணங்களின் சாதனையை வில்லியம்ஸ் கொண்டுள்ளார். சரியா? அதிக முறை விண்வெளி பயணத்தை மேற்கொண்ட நபர் அப்படிங்கிற சாதனை யார் பெற்றுக்கிறாங்கம்மா? யாருமா? மறக்கவே மறக்க கூடாது இந்த பேரையுமே, சுனிதா வில்லியம்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, சரியா, போன ஜூன் மாசத்துல பாத்தீங்கன்னா இந்த ஐஎஸ்எஸ்க்கு போயிருந்தாங்க. போயிட்டு ரிட்டர்ன் பூமிக்கு வர முடியாம கிட்டத்தட்ட 6-7 மாசங்கள் கழித்து தான் கஷ்டப்பட்டு பூமிக்கு வெற்றிகரமாக திரும்பி வந்தாங்க. ஒரு சரித்திர சாதனை மிகுந்த அந்த பெண்மணி. அவங்க பேர் என்னமா? சுனிதா வில்லியம்ஸ். மறக்காதீங்க. சரியா? அடுத்து ஜூலை 11, 2021 அன்று வெர்ஜின் கேலக்டிக் யூனிட் 2022 விண்வெளி சுற்றுலா பயணியாக, அந்த வார்த்தை பார்த்துக்குமா, விண்வெளி சுற்றுலா பயணி, ஸ்பேஸ் டூரிஸ்டாக, சரியா, துணை சுற்றுப்பாதை விமானத்தை மேற்கொண்ட முதல் மற்றும் ஒரே இந்திய வம்சாவளி பெண் யாரு? ஸ்ரீஷா பண்ட்லா. சரியா? ஒரு ஸ்பேஸ் டூரிஸ்டா விண்வெளிக்கு சென்ற ஒரே இந்தியர் யார் பார்த்தா? ஸ்ரீஷா பண்ட்லா. ஓகேவா? உங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா விண்வெளிக்கு ஏதோ ஒரு வகையில பயணம் மேற்கொண்ட நபர்கள். ஃபர்ஸ்ட் ராகேஷ் சர்மா, லேட்டஸ்டா இந்த லிஸ்ட்ல அதுவும் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றது யாரு? சுபான்ஷு சுக்லா. மறந்துடாதீங்க. சரியா? ஓகே. அடுத்து இந்த டேட்டை மறந்துட கூடாது, அதான் திருப்பி பிரிண்டா போட்டுருக்கேன். சுபான்ஷு சுக்லா என்ன டேட்ல போனாங்கம்மா? ஜூன் 25, 2025. ஃபேன்சி நம்பர் மறக்க கூடாது. சரியா? ஓகே. அடுத்ததாக சரி, நம்ம ஆல்ரெடி ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்கோம். இந்த சர்வதேச விண்வெளி நிலையம், இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பார்த்துட்டு இருக்குல்ல, அது எப்ப தொடங்கினாங்க, யாரால் தொடங்கப்பட்டது அப்படிங்கறத இப்போ லைட்டா பார்க்கலாம். சரியா? பாருங்க. இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், சர்வதேச விண்வெளி நிலையம் என்பது பூமியை சுற்றி வரும் ஒரு பெரிய விண்கலமாகும். சரியா? பூமிக்கு மேல ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு மேல ஒரு மிதக்கும் விண்வெளி ஆய்வகம், அதுக்கு தான் என்ன பேர் சொல்லுவாங்க? சர்வதேச விண்வெளி நிலையம். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகளுக்கான ஒரு ஆய்வகமாகவும் வசிப்பிடமாகவும் செயல்படுகிறது. ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி மேல உட்கார்ந்துட்டு ஆராய்ச்சிகள் பண்ண முடியும். அங்க இருந்துட்டு மேல பூமிக்கு மேல இருந்து பூமியும் கண்காணிக்க முடியும், அங்கிருந்து பிறகு கிரகங்கள் நட்சத்திரங்களையும் கண்காணிக்க முடியும். அதுக்குதான் இந்த சர்வதேச விண்வெளி நிலையம் உருவாக்கப்பட்டது. சரிங்களா? பாருங்க, இந்த திட்டத்திற்கான ஐஎஸ்எஸ் ஒப்பந்ததாரர்கள் யாரெல்லாம் இதை இணைந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவின் விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா 1958 உருவாக்குனாங்க. நிறைவேற்றி பார்த்துட்டு மறக்க கூடாது. சரியா? அதே 58ல இந்தியாவின் DRDO அமைப்பும் உருவாக்கப்பட்டது. மறக்க கூடாது. சரியா? அமெரிக்காவின் நாசா. அடுத்து ரஷ்யாவிற்கு சொந்தமான என்ன பேருமா? ராஸ்காஸ்மோஸ். ஓகேவா? அது எப்படி ஞாபகம் வைப்போம் நம்ம? RYSனா ரோஸ் ஞாபகம். சரியா? ரோஸ், காசு, மாசு. சரியா? ரோஸ் கொடுப்போம், கண்டிப்பா நீங்க கொடுப்பீங்க நினைக்கிறேன். சரியா? பிடிச்சவங்களுக்கு அந்த ரோஸ் கொடுக்கணும். அந்த ரோஸை எப்படி கொடுக்கணும்? நம்ம காசு கொடுத்துதான் வாங்கணும். சரியா? ரோஸ் அத காசு கொடுத்து வாங்கினாதான் மாசு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. கவனம் பாருங்க. எந்த நாட்டுல? ரஷ்யா. ரஷ் அவர் அப்படி சொல்லுவாங்கல்ல. ரோஸ் காசு கொடுத்து வாங்கினாதான் மாசு. ஏன்னா பயங்கர ரஷ்யா இருக்கு, இன்னைக்கு போட்டிகள் நிறைய இருக்கு, அதுக்காக சொல்றேன். சரியா? அடுத்து ESA, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி. அடுத்து ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஜாக்சா, கனடா நாட்டை சேர்ந்த இந்த கனடியன் ஸ்பேஸ் ஏஜென்சி சொல்ற CSA. இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் இதை உருவாக்குனாங்க, சர்வதேச விண்வெளி நிலையத்தை உருவாக்குனாங்க. இது எப்போ உருவாக்கப்பட்டது சொல்லி பாருங்க. நவம்பர் 20, 1998 அன்று உருவாக்கப்பட்டது. சரிங்களா? ஞாபகமா? நாசா, ராஸ்காஸ்மோஸ் அல்லது ரோஸ்காஸ்மோஸ், ESA, CSA, ஜாக்சா இவங்க எல்லாரும் சேர்ந்து எப்போ உருவாக்குறாங்க? 1998 உருவாக்குறாங்க. 2023 ஆண்டு அந்த அமைப்பு உருவாக்கப்பட்டு வெள்ளி விழா கொண்டாடப்பட்டது. ரீசெண்டா அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து 2025 ஆண்டு நிறைவடைவதற்குள்ள நாங்க இந்த திட்டத்திலிருந்து வெளியேறோம் அப்படின்னு யார் சொல்லிக்கிறா? ரஷ்யா அறிவிச்சிருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஓகே. இந்த ISS ஆனது பூமியை சராசரியாக 400 கிலோமீட்டர் அல்லது 250 மைல்கள் உயரத்தில் சுற்றி வருகிறது. பூமிக்கு மேல 400 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து சுத்திக்கிட்டே கண்காணிச்சிட்டு சொல்லிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? இந்த ISSக்கு தான் சென்ற முதல் இந்தியர் யாரு? சுபான்ஷு சுக்லா. சரியா? கூட போகும்போது அவரு நிறைய சில விதைகள், அப்புறம் பார்த்தா கேரட் அல்வா அதெல்லாம் எடுத்துட்டு போயிருக்கிறாரு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சரியாமா? சொல்ல முடியாது TNPSC.
கேட்டெல்லாம் கேட்பாங்க. அடுத்த செய்தி பாருங்க, மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில். இதுவும் அறிவியல் தொழில்நுட்பத்துல தான் வரும், கவனமா இருங்க. சரியா? ஓகேவா? இந்தியாவில் முதல் முறையாக இந்த புல்லட் ரயில் அப்படின்னா ஒரு அதிவேக ரயில் சொல்லுவாங்கல்ல, அந்த அதிவேக ரயில் பார்த்தீங்கன்னா ஜப்பான், சைனா மாதிரி நாடுகளில் இயக்கப்படுகிறது. இந்தியாவில் இதே மாதிரி இந்த புல்லட் ரயில முதல் முறையாக எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு இயக்க போறாங்க? மும்பையில இருந்து குஜராத்ல இருக்க அகமதாபாத் இடையே இயக்கப்படுகிறது. சரிங்களா? பாருங்க, இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் சேவை மும்பை முதல் அகமதாபாத் இடையே இயக்கப்பட உள்ளது. இந்த இரண்டு நகர்களுக்கும் இடையிலான மொத்த கிலோமீட்டர் தொலைவு எவ்வளவு பார்த்தீங்கன்னா 503 503 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்தியாவோட முதல் புல்லட் ரயில் வந்து இயக்கப்பட உள்ளது. சரிங்களா? இந்த ரயிலானது மணிக்கு 320 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்படிலாம் பார்த்தா திருநெல்வேலிக்கு நாங்க இருந்துட்டு காஞ்சிபுரத்துல 2 மணி நேரத்துல போயிடலாம் நினைக்கிறேன். ஓகேவா? மணிக்கு 320 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது இந்த புல்லட் ரயில். இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு நிதி உதவி வழங்கும் அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஜிகான் நிறுவனம். கிட்டத்தட்ட 5/4 பங்கு. ஓகேவா? யார் தான் நிதி கொடுக்க போறாங்க? இந்த ஜிகான் நிறுவனம். இப்ப கொஞ்சம் முன்னாடி ஜாக்சன் ஒண்ணு பார்த்த ஞாபகம் இருக்கா? என்ன பார்த்தோமா? ஜாக்சா அப்படிங்கிறது ஜப்பான் நாட்டை சேர்ந்த விண்வெளி ஆய்வு நிறுவனம். இங்க பாக்குறது ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சி. ஓகேவா? சர்வதேச லெவலும் சரி, தேசிய லெவலும் சரி, ஏன் தமிழ்நாட்டுல இந்த மதுரை தோப்பூர் மருத்துவமனை, சரியா, எய்ம்ஸ் மருத்துவமனையில இருந்து மெட்ரோ திட்டத்திற்கு முதற்கொண்டு நிறைய திட்டங்களுக்கு இந்த ஜிகான் நிறுவனம் நிதி கொடுக்குறாங்க. அந்த வகையில மும்பை அகமதாபாத் புல்லட் ரயிலுக்கும் யார் வந்து கடன் உதவி கொடுக்குறாங்க? இந்த ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஜிகான் நிறுவனம். மிச்சம் இருக்க காசை பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா அரசும், ஓகேவா, அடுத்து குஜராத் அரசு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? இந்த புல்லட் ரயில் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 2015ஆம் ஆண்டு அறிவித்தார். இந்தியாவில் மும்பை அகமதாபாத் இடையே தான் முதல் புல்லட் ரயில் வந்து இயக்கப்பட உள்ளது அப்படி சொல்லிட்டு அந்த திட்டத்தை எந்த சாதிச்சிருக்காங்க? 2015. அடுத்து அதனைத் தொடர்ந்து 2017 செப்டம்பரில் இந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ரயிலோட இந்த ட்ரெயினோட சிறப்பு செய்திகள் என்ன சொல்லி பாருங்க. இந்த புல்லட் ரயில்களில் ஒரு ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா 16 பெட்டிகள் இருக்கும். சரியா? ஒவ்வொரு ரயிலும் பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு நேரத்துல 1128 பேர் பயணிக்க முடியும் சொல்லியிருக்காங்க. அப்ப நமக்கு இதில் தெரிய வேண்டியது, இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் சேவை எங்க இருந்து எங்க? மும்பை டு அகமதாபாத்ல இயக்கப்படுக உள்ளது. இதுக்கு நிதி வழங்கும் அமைப்பின் பெயர் ஜிகான் நிறுவனம். இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது 2015. இந்த ட்ரெயின்ல ஒவ்வொரு இதுலயும் பாத்தீங்கன்னா 16 பெட்டிகள் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? இதோட ஸ்பீடு பாத்தீங்கன்னா ஒரு மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகம்? 320 கிலோமீட்டர் வேகத்துல செல்லக்கூடியது இந்த மும்பை அகமதாபாத். சரிங்களா? அந்த புல்லட் ட்ரெயின் இதை பார்க்கும்போது அப்படியே முடிஞ்சா ஞாபகப்படுத்திக்கோங்க, வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில். சரியா? இந்தியா முதல் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் பார்த்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி 15ஆம் தேதி சோதனை ஓட்டமாக டெல்லி வாரணாசி இடையே இயக்கப்பட்டது. அது வந்தே பாரத் ரயில். இங்க பாக்குறது என்னதுமா? புல்லட் ரயில். கவனமா இருங்க. சரியா? அடுத்து போலாமா? அடுத்து பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் தொடர்பான ஒரு செய்தி பாருங்க. நீலக்கொடி சான்றிதழ். சரியா? ப்ளூ பிளாக் சர்டிபிகேட் அப்படி சொல்லுவாங்க. இந்த சர்டிபிகேட் வந்து எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடற்கரை, ஒரு பீச் அப்படிங்கிறது எந்த வகையில தூய்மையா இருக்குது, அங்க வர்ற அந்த கடற்கரைக்கு வர்ற மக்கள், சில பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு எல்லா வசதிகளையும் கொண்டுள்ளது. சரியா? ரொம்ப அந்த குப்பைகள்லாம் நிறைய குமிஞ்சிருக்கணும், அந்த மாதிரி இல்லாம நீட்டா இருக்குது. மாற்றுத்திறனாளிகள், அதே மாதிரி முடியாதவங்க, முதியோர்கள், இவங்களாம் வரும்போது அவங்களுக்கான சிறப்பு வசதிகள் கடற்கரையில என்ன செஞ்சு கொடுத்துருக்காங்க? தூய்மையா இருக்குது, சுற்றுச்சூழலுக்கு உகந்ததா அந்த ஏரியா இருக்குதா, அதன் அடிப்படையில இந்த ப்ளூ பிளாக் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா மெரினா, சரியா, மெரினா கடற்கரைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ நீலக்கொடி சான்றிதழை பெறுவதற்கான முயற்சிகளில் இறங்கியுள்ளது. அதற்கான நிதியம் ஒதுக்கி இருக்கிறாங்க. அதனாலதான் இது செய்தியில வந்திருக்கு. அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். சரியா? பாருங்க, நீலக்கொடி சான்றிதழ், சரி, ப்ளூ பிளாக் சர்டிபிகேட் என்பது கடற்கரைகள், மெரினாக்கள் மற்றும் நிலையான படகு சுற்றுலா நடத்துபவர்களுக்கு சுற்றுச்சூழல் தரத்தை உறுதிப்படுத்தும் ஒரு சர்வதேச அங்கீகாரமாகும். சரியா? ஒரு என்வரன்மெண்ட்டுக்கு எதிராக இல்லாம சுற்றுச்சூழல் உகந்ததாக ஒரு கடற்கரை ஏரியா இருக்கணும். அங்க அப்படி இருந்ததுன்னா இந்த சர்டிபிகேட் கொடுப்பாங்க. சரியா? இந்த சர்டிபிகேட் யாரு கொடுக்கறாங்கன்னு சொல்லி பாருங்க. டென்மார்க் நாட்டை சேர்ந்த சுற்றுச்சூழல் கல்விக்கான அறக்கட்டளை FEE இந்த அமைப்பு மூலமா தான் இந்த சர்டிபிகேட் வழங்கப்படுகிறது. கவனமா இருக்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த செய்தியில வந்ததுனால இந்த சர்டிபிகேட் எதனால தொடர்புடையது, எதுக்கு கொடுக்குறாங்க, யாரால் வழங்கப்படுகிறது, முடிஞ்சா இது இந்த சர்டிபிகேட்ல யாரெல்லாம் இந்தியாவில இருந்து வாங்கி இருக்கிறாங்க அப்படிங்கறத கொஞ்சம் பாருங்க. சரியா? அடுத்து போலாமா? அடுத்ததாக திட்டம். சரியா? ஒரு முக்கியமான ஒரு திட்டம். எந்த ஒரு திட்டம் அடிக்கடி நியூஸ் பேப்பர்ல வருதோ அதுக்கு போக்கஸ் பண்ணுங்க போதும். சரியா? இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா செய்தித்தாள் எடுத்தா நிறைய நோட்ஸ் பயங்கரமா நிறைய கிடைக்குது. கிடைச்சா கூட ரீசெண்டா ட்ரெண்ட் படி, புதிய பாடத்தின்படி
டிஎன்பிசில எந்த ஏரியாவில் கேள்வி கேட்கறாங்களோ அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, சூப்பரா ஒரு வெற்றி அடையலாம். சரியா? பாருங்க, திட்டங்கள். முதல்வர் படைப்பகம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோமா? பாருங்க, தமிழ்நாடு அரசு தொடங்கினாங்க. தொடங்கியது தமிழக அரசு சார்பில் வட சென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ். இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்கம்மா. வட சென்னை தனுஷ் நடிச்சிருக்கிற படம், ஓகேவா? வட சென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு அரசு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கு என்ன பேருமா? முதல்வர் படைப்பகம். சரிங்களா? வட சென்னையை சூப்பரா கொண்டு வரணும். ஏன்னா பொதுவா வட சென்னை அப்படின்னாலே இந்த காசிமேடு அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் இல்லாம இந்த வட சென்னை பகுதியை சூப்பரா ஒரு வளர்ச்சிக்குள்ள கொண்டு வரணும், மேம்படுத்த வேண்டும். அதற்காக தான் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு திட்டத்தின் கீழ் தான் என்ன ஒரு திட்டம் தொடங்கி இருக்காங்க. என்ன திட்டம்? முதல்வரின் படைப்பகம். சரியா? இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாள் பாத்துக்கோங்க, நவம்பர் 4, 2014. ஓகேவா? சரி, 2024, வெரி சாரி, 2024. ஓகேவா? தொடங்கப்பட்ட இடம் கொளத்தூர். கொளத்தூர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தற்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய சொந்த தொகுதி. கொளத்தூர்ல தான் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த தொகுதியில தான் இந்த முதல்வர் படைப்பகம் முதல் முறையா தொடங்கினாங்க. என்ன டேட்லமா? நவம்பர் 4, 2024 தொடங்கினாங்க. சரியா? சரி, இந்த முதல்வர் படைப்பகம் அப்படின்னா என்ன யூஸ் அப்படிங்கறத பார்க்கலாம். என்னோட பயன்கள் என்ன யூஸ் சொல்லி பாருங்க. போட்டி தேர்வர்களுக்கு, இந்த போட்டி தேர்வுகள், இந்த டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி, யூபிஎஸ்சி, இந்த மாதிரி போட்டி தேர்வுகள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு சரியா தயாராகும் மாணவர்கள் குறைந்த கட்டணத்தில் படிக்கும் சூழலை ஏற்படுத்துதல். இது ஒண்ணு. அடுத்து படிக்கிறவங்க மட்டும் கிடையாது, தொழில் செய்றவங்களுக்கும் பாருங்க, புத்தொழில் தொடங்குவோர் குறைந்த கட்டணத்தில் தங்கள் அலுவலகமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். சரியா? தனியா ஆபீஸ் வச்சு பில்டிங் கட்டி ஒரு கம்பெனி மாதிரி உருவாக்க முடியாதவங்க இங்க இருக்கிற ஒரு ரூம்ல பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு வாடகை காசை கொடுத்துட்டு அங்கே அந்த இடத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஆபீஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப மாணவர்கள் படிக்கவும் முடியும், தொழில் தொடங்குறவங்க அங்க தொழில் தொடங்குவதற்கான ஒரு அலுவலகமாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு இடம் தானே இடம் முதல்வர் படைப்பகம். சரியா? பகிர்ந்த பணியிடத்தை, அதாவது கோ ஒர்க்கிங் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பகிர்ந்த பணியிடத்தை ஒரு நபர் அரை நாள், ஒரு ஆஃப் டே பயன்படுத்துவதற்கான கட்டணம் ₹50. ஒரு ஆபீஸ் மாதிரி யூஸ் பண்றதுக்கு ஆஃப் டே யூஸ் பண்ணா கட்டணமாக ₹50 கொடுக்கணும். ஒரு முழு நாளுக்கு ₹100. மாதம் முழுவதும் நீங்க வந்து இதை யூஸ் பண்றதா இருந்தா ₹2500 கட்டணமாக செலுத்த வேண்டும். அப்போ இது என்னது? இலவசம் கிடையாது, கட்டணம் தான், மிக குறைந்த கட்டணம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரியா? அடுத்து, இங்கு அமர்ந்து படிக்கும் மாணவர்களுக்கு, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்கட்டும், சரியா, வேற ஏதாவது தேர்வுகளா இருக்கட்டும், அங்கேயே உட்காந்து கொஞ்ச நேரம் படிச்சு போற மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு கட்டணம் நிர்ணயம் பண்ணிக்கிறாங்க. பாருங்க, அமர்ந்து படிக்கும் மாணவர்களான 2.5 மணி நேரம் அமர்ந்து படிக்கும் வகையில் வசதிகள் உள்ளன. இதற்கு எவ்வளவுமா? ₹5. எவ்வளவு? 2.5 மணி நேரம் உட்கார்ந்து நீங்க படிச்சீங்கன்னா அங்க எவ்வளவு காசு கொடுக்கணும்? நீங்க ₹5 கொடுத்துட்டு வந்தா போதும். சரியா? கிட்டத்தட்ட சினிமா பாக்குற டைமா இருக்குது. டிக்கெட் எவ்வளவு? ₹5. அதையும் பாத்துக்கோங்க. சரியா? இந்த மையமானது காலை 6 மணி முதல் நைட்டு இரவு 11 மணி வரை திறந்திருக்கும். அப்போ முதல்வர் படைப்பகம் மாணவர்கள் அமர்ந்து படிக்க முடியும். தொழில் தொடங்க உள்ளவங்க அவங்களோட அலுவலகமாகவும் பயன்படுத்த முடியும். அதற்கான கட்டணங்கள் மிக குறைந்த அளவில் இருக்கு. அதுக்கு தான் என்ன பெருமா? முதல்வர் படைப்பகம். இந்த முதல்வர் படைப்பகம் எதன் கீழ் தொடங்கி இருக்கிறாங்க பாத்துக்கோங்க. வட சென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டுள்ளது. தொடங்கப்பட்ட நாள் நவம்பர் 4, 2024. இதுக்கப்புறம் இன்னும் சென்னையில பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இந்த முதல்வர் படைப்பகம் தொடங்க போறோம்னு சொல்லிட்டு அப்பப்போ அறிவிப்பு வந்துட்டே இருக்குது. அதனாலதான் இன்றைய தினத்துல நம்ம இதை செய்தியில பார்த்திருக்கோம். சரியா? அடுத்ததாக தமிழ்நாடு தொடர்பான ஒரு முக்கியமான செய்தி பாருங்க. தஞ்சையில் ராஜராஜ சோழனுக்கு சிலை. ராஜராஜ சோழன் பத்தி கண்டிப்பா ஒரு கேள்வி கேட்க வாய்ப்புகள் இருக்குது. நிறைய செய்தியில வந்துகிட்டே இருக்கு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கவனமா இருங்க. சரியா? தஞ்சாவூரில் ராஜராஜ சோழனுக்கு 35 அடி உயர சிலை அமைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான அறிவிப்பு, அதே தஞ்சாவூர்ல சோழ அருங்காட்சியகம் தஞ்சாவூரில் அமைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க. சரி, ரொம்ப ரொம்ப முக்கியமானமா. ராஜராஜ சோழன் ரொம்ப முக்கியமானவர், அதே மாதிரி ராஜேந்திர சோழன் 2 பேருமே முக்கியமானவர். ஏன் அப்படின்னா ஸ்டாலின் தமிழ்நாடு அரசு அடிக்கடி இவங்களை பத்தி ஏதாவது பேசிருக்கிறாங்க. அதே மாதிரி பாரத பிரதமர் நரேந்திர மோடி எங்கேயாச்சும் போகும்போது அடிக்கடி யாரை பத்தி பேசிருக்கிறாங்க? ராஜராஜ சோழனும் சரி ராஜேந்திர சோழனும் சரி ஒரு முன்னுதாரணமா நிறைய விஷயங்கள் பேசிருக்கிறாங்க. அதோட செய்திகளை ரிப்பீட்டடா வருது, நோட் பண்ணிக்கோங்க. 2 பேர்ல ஒரு ஆள் ராஜேந்திர சோழன் அல்லது ராஜராஜ சோழன் 2 பேரை பத்தி கண்டிப்பா வருது இருக்கல, கேள்வியில் ஷுவரா இருக்கும், கவனமா இருங்க. இங்க பாக்குறது ராஜராஜ சோழனுக்கு 35 அடி உயர சிலை தஞ்சாவூர் அமைக்கிறாங்க. அதே தஞ்சாவூர்ல அவங்க தொடர்பான ஒரு மியூசியமும் அமைக்கப்பட உள்ளது, கவனமா இருங்க, தமிழ்நாடு அரசினால். அடுத்ததாக ரொம்ப ரொம்ப இன்னொரு முக்கியமான ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு கொஸ்டினா கண்டிப்பா இது இருக்கும். சரியா? பாருங்க, தமிழ்நாட்டின் முதல் மின்சார வாகன உற்பத்தி ஆலை. சரிங்களா? இந்தியா முழுமைக்கும் உலகம் முழுமைக்கும் நிறைய இப்ப பாத்தீங்கன்னா நிறைய இந்த ஸ்கூட்டர்ல இருந்து கார்ல இருந்து நிறைய வெஹிக்கிள் மின்சார வாகனங்கள் தான் இருக்குது.
தமிழ்நாட்டுல நேரடியாக ஒரு மின்சார வாகனத்தை, சரியா, ஒரு கார் அதை உற்பத்தி செய்வதற்கான ஆலை திறக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினத்துல, இன்றைய தினத்துல தான் ஆகஸ்ட் 4ஆம் தேதி. பாருங்க, தூத்துக்குடி யாருடைய தொகுதிமா? பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி இருக்காங்கல்ல, அவங்களுடைய சொந்த தொகுதி தான் தூத்துக்குடி. அந்த தூத்துக்குடியில் வின்ஃபாஸ்ட், சரி பாத்துக்கோங்க, வின்ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வியட்நாம் நாட்டிற்கு சொந்தமானது. சரிங்களா? வின்ஃபாஸ்ட் மின்சார வாகன உற்பத்தி ஆலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகஸ்ட் 4, 2025 அன்று தொடங்கி வைத்தார். அதாவது இன்றைய தினத்துல மறந்துடாதீங்க. சரிங்களா? இந்த மின்சார வாகன உற்பத்தி ஆலையை யார் அமைச்சிருக்காங்க பாருங்க, வியட்நாம் நாட்டை சேர்ந்தது. ஞாபகம், இதுவும் கேட்கலாம். சரியா? வி சரியா, வின்ஃபாஸ்ட் வியட்நாம் மறந்துடக்கூடாது. ஓகேவா? தூத்துக்குடியில் 16,000 கோடி ரூபாயில் மின்சார கார் உற்பத்தி தொழிற்சாலை அமைக்க தமிழ்நாடு அரசுடன், சரியா, 2024ஆம் ஆண்டில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் போது ஒப்பந்தம் செய்தது. யாரு? இந்த வின்ஃபாஸ்ட் நிறுவனம். ஞாபகம், இந்த வின்ஃபாஸ்ட் நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. எப்போ? 2024ஆம் ஆண்டு. எதற்காக? தமிழ்நாடு அரசு நடத்திய 3வது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு. இது கடந்த வீடியோல பார்த்திருப்போம் நினைக்கிறேன், பாத்துக்கோங்க. குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஜெயலலிதா அம்மையார் பேரில் 2015 நடத்தினாங்க. செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 2019 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக நடத்தினாங்க. அடுத்து 3வது முறையாக உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தினது மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது எந்த வருஷம்? 2024ஆம் ஆண்டு. இந்த 3வது மாநாட்டின் போதுதான் உலக முதலீடுகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6.64 லட்சம் கோடி வெளிநாட்டு முதலீடுகள் தமிழ்நாட்டில் ஈர்க்கப்பட்டது. அதுல ஒரு அமைப்பு தானே அமைப்புமா இந்த வின்ஃபாஸ்ட் நிறுவனம். வின்ஃபாஸ்ட் நிறுவனம் எந்த நாட்டுக்கு சொந்தமானது? வியட்நாம் நாட்டிற்கு சொந்தமானது. சரி, அப்ப கடந்த ஆண்டு ஒப்பந்தம் போட்டாங்க. இந்த வருஷம் இன்னைக்கு டேட்ல ஆகஸ்ட் 4ஆம் தேதி இதற்கான உற்பத்தி ஆலை தொடங்கப்பட்டுள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சாதனை. சரியா? அடுத்து போலாமா? தமிழ்நாடு அரசோட அந்த பொருளாதார இலக்கு எத்தனை கோடிமா? உங்களுக்கு தெரியும், எத்தனை ட்ரில்லியன் டாலர்? தமிழ்நாடு அரசோட இலக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா $1 ட்ரில்லியன். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க, $1 ட்ரில்லியன் எக்கானமி எந்த வருஷத்துக்குள்ள அடையணும்? 2030ஆம் ஆண்டுக்குள்ள அடைய வேண்டும். அதே மாதிரி மத்திய அரசோட இலக்கு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா $5 ட்ரில்லியன். ஓகேவா? $5 ட்ரில்லியன் எந்த வருஷத்துக்குள்ள? இந்த வருஷத்துக்குள்ள, 2025ஆம் ஆண்டுக்குள்ள. இந்திய அரசின் இலக்கு, இந்தியன் எக்கானமியோட மொத்த வேல்யூ, ஓகேவா, $5 ட்ரில்லியன் இருக்க வேண்டும். அது 25ஆம் ஆண்டுக்குள்ள. தமிழ்நாடு அரசோட இலக்குன்னு பார்த்தீங்கன்னா $1 ட்ரில்லியன். அது எந்த வருஷத்துக்குள்ள இருக்கணும்? 2030. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி தொழிற்சாலைகள்லாம் நிறைய வெளிநாட்டை சேர்ந்த நிறுவனங்களோட முதலீடுகள் வர்றதுனால இந்த இலக்கை தமிழ்நாடு ஈஸியா அடைஞ்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? ஒரு விஷயம் சொல்லும் போது ஜஸ்ட் இங்க ஓபன் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லாம, ஏன் ஓபன் பண்ணாங்க, எப்போ ஒப்பந்தம் போட்டாங்க, அந்த ஒப்பந்தத்துக்கு பின்னணி என்ன, எந்த மாநாடு, எவ்வளவு விஷயங்கள், அதுக்கப்புறம் அதே மாநாடு இதுக்கு முன்னாடி எப்ப நடந்தது, எந்த ஆண்டு நடந்தது, யாரு பேரில் நடந்தது, எவ்வளவு விஷயங்கள் பார்க்கும்போது சாதாரண சின்ன விஷயம், ஆனால் அவ்வளவு விஷயங்களை எஃபோர்ட் போட்டு தான் பண்ணிட்டு இருக்கோம். தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்து போலாமா? அடுத்து பாருங்க, முக்கியமான இன்னொரு செய்தி, தமிழ்நாடு பொருளாதாரம் தொடர்பான ஒரு செய்தி பாருங்கம்மா. தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம். சரியா? பாத்துக்கோங்க, தலைப்பு ரொம்ப முக்கியமானது. இந்திய அரசு 2018ஆம் ஆண்டில், ஞாபகம், 2018ஆம் ஆண்டினை தேசிய சிறுதானிய ஆண்டாக அறிவித்தது. அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து உலகம் வேகமா போயிட்டு இருக்குது. கையில கிடைக்கிற சிக்கன் ரைஸ், பரோட்டா, அந்த மாதிரி ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா இந்த ஜங்க் ஃபுட்னு சொல்றேன், ஒரு மாதிரிப்பட்ட சாப்பாடுலாம் சாப்பிட்டு தொப்பையும் உடம்பும் ஹெல்த்தும் போனதான் மிச்சம். அதனால அப்படிலாம் இருக்கக்கூடாது. உடல் ஆரோக்கியம் முக்கியமானது. அதுக்கு கண்டிப்பா சிறுதானியங்களை நம்ம நல்லா எடுத்துக்கணும், சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசு எந்த வருஷத்தை 2018ஆம் ஆண்டினை சிறுதானியங்கள் தொடர்பான ஒரு விழிப்புணர்வு வரணும் அப்படிங்கிறதுக்காக தேசிய சிறுதானிய ஆண்டாக அறிவித்தது. சரியா? நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. அதனை தொடர்ந்து 2018 தொடர்ந்து இந்தியா வெற்றிகரமாக அந்த திட்டத்தை, அந்த இயக்கத்தை செயல்படுத்தினதுக்கு பிறகு இந்திய அரசு ஐக்கிய நாடுகள் சபைக்கு ஒரு பரிந்துரை செய்யறாங்க. என்ன பரிந்துரை? 2023ஆம் ஆண்டினை சர்வதேச சிறுதானியங்கள் ஆண்டாக அறிவிங்க, உலக மக்களுக்கு சிறுதானியங்கள் தொடர்பான ஒரு விழிப்புணர்வு வரட்டும் அப்படின்னு சொல்லி இந்திய அரசு பார்த்தீங்கன்னா பரிந்துரை செஞ்சாங்க. அதன் அடிப்படையில ஐக்கிய நாடுகள் சபை 2023ஆம் ஆண்டினை சர்வதேச சிறுதானியங்கள் ஆண்டாக அறிவித்தது. இது போன வருஷம் ஏதோ குரூப் 4 குரூப் 2 கேட்ட கேள்வி உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படிங்கிறது 2023, இந்தியாவுடன் பாத்தீங்கன்னா 2018 மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறமாக சரியா பாருங்க, தமிழ்நாடு சிறுதானிய இயக்கத்தின் மூலம், ஓகேவா, 2024-25ஆம் ஆண்டில் 5 ஆண்டுகால திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிவித்தது. அப்ப நம்மளும் சிறுதானியத்தை சூப்பரா கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2024-25ஆம் ஆண்டில் 5 ஆண்டுகால திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு தான் என்ன பேர் சொல்றாங்க? தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம். சரியா? சரி பாருங்க, சிறுதானியங்கள் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக நம்முடைய தமிழ்நாடு அரசானது ரூபாய்
52.44 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்துள்ளது. இந்த அமௌண்டை கொஞ்சம் பார்த்துக்கோமா. அடுத்து இந்த நிதியானது 2 சிறுதானிய சிறப்பு மண்டலங்களில் செயல்படுத்தப்படும். சரி, அதை கொஞ்சம் பார்த்தா தெற்கு பகுதி, அதுக்கப்புறம் முன்னாடி வர்ற நம்ம வடக்கு பகுதி, 2 சிறப்பு பொருளாதார மண்டலங்கள்ல, சிறுதானிய சிறப்பு மண்டலங்கள்ல இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. சரியா. அடுத்து நிகழ்ஆண்டில், நடப்பு ஆண்டுல பாத்தீங்கன்னா ஹெக்டேர் ஒன்றிற்கு, ஒரு ஹெக்டேருக்கு 3928 கிலோ சிறுதானியங்கள் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயம். இதுவும் முக்கியமானது, கவனமா இருக்கும். ஒரு இலக்குன்னு வந்ததுனால எல்லாமே முக்கியமானது. சரியா. அடுத்து இதன்படி 19 லட்சம் ஹெக்டேர் நிலத்தில், ஓவராலா 19 லட்சம் ஹெக்டேர் நிலத்தில் 39.28 லட்சம் மெட்ரிக் டன் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயம். இங்க பார்த்தது பெர் ஹெக்டேர், இங்க பாத்தீங்கன்னா ஓவராலா 19 லட்சம் ஹெக்டேர்ல எவ்வளவு? 39.28 லட்சம் மெட்ரிக் டன் சிறுதானியங்களை உற்பத்தி செய்யணும். யாருடைய இலக்குமா இது? தமிழ்நாடு அரசோட இலக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன பார்த்திருக்கோம்? 2018 அப்படிங்கிறது தேசிய சிறுதானியங்கள் ஆண்டு. இந்தியாவின் பரிந்துரை அடிப்படையில் 2023ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச சிறுதானியங்கள் ஆண்டாக அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2024-25ஆம் ஆண்டுல பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகளை அந்த சிறுதானியங்கள் இயக்கம் தொடர்பான திட்டத்தை தமிழ்நாடு அரசு தொடங்கினாங்க. அதன் பிறகு சிறுதானியங்கள் உற்பத்தி அதிகரிப்பதற்காக 2 மண்டலங்கள் அறிவிச்சு அதற்கு பார்த்தீங்கன்னா நிதியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 52-53 கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்கிறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி, கவனமா இருங்க. சரியாமா. அடுத்து முக்கியமான ஒரு பொருளாதார செய்தி பாருங்க. இது வந்து இந்த எடிட்டோரியல் பேஜ்ல போட்டிருந்தாங்க, ரொம்ப முக்கியமானது. உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளின் பட்டியல், வேர்ல்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி. இந்த பட்டியலை வெளியிட்டது யார் பார்த்தீங்கன்னா வாஷிங்டனை தலைமையிடமாக கொண்ட என்ன இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், சர்வதேச நிதியம் அல்லது பன்னாட்டு நிதியம் சொல்ற IMF அமைப்பு தான் இந்த பட்டியலை வெளியிட்டிருக்கிறாங்க. இதனுடைய சமீபத்திய அறிக்கையின்படி உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடு அப்படிங்கிற சாதனை யார் படுத்தினா தொடர்ந்து இவங்க தான் டாப்ல இருக்காங்க, அமெரிக்கா. சரி, முதலிடம் அமெரிக்கா, US, 2ஆம் இடத்துல சைனா, 3ஆம் இடத்துல ஜெர்மனி, 4ஆம் இடத்துல நோட் பண்ணிக்கோங்க யாருமா? இந்தியா. சரியா. இந்தியா அடுத்த பாயிண்ட்ல வந்திருக்கணும். இந்தியா 4.187 டிரில்லியன் அமெரிக்க டாலர் மொத்த உள்நாட்டு உற்பத்தியுடன் ஜப்பானை பின்னுக்கு தள்ளி முதலிடத்தை, இந்த 4வது இடத்தை பெற்றுள்ளது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மதிப்பு பார்த்துக்கோங்க எவ்வளவுமா? 4.187 டிரில்லியன் US டாலர். நம்முடைய இலக்கு என்ன? 2025க்குள்ள 5 டிரில்லியன் டாலர். இதுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம். எப்படி லிங்க் பண்ணி நம்ம போறோம் உங்களுக்கு தெரியுதாமா? நம்ம ரூட் கிளியரா இருக்கும், கரெக்டா ஃபாலோ பண்ணி வாங்க. சரியா. இந்திய அரசோட இலக்கு 2025ல 5 டிரில்லியன் டாலர் எக்கனாமி. நம்ம இப்போ கரண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மே மாதம் இந்த ஜூன் நிலவரப்படி பாத்தீங்கன்னா இந்தியாவோட மொத்த பொருளாதார மதிப்பு 4.187 டிரில்லியன் டாலர். இந்த மதிப்பை பெற்றுதான் உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகள்ல இந்தியா எத்தனை இடத்துல இருக்கிறாங்க? 4வது இடம். மறக்க கூடாது. யார பின்னாடி தள்ளிட்டு? ஜப்பான் நாட்டை பின்னாடி தள்ளிட்டு இந்தியா பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்தை பெற்றிருக்கிறாங்க. சீக்கிரமா ஜெர்மனியும் பின்னாடி தள்ளிட்டு அடுத்து ஒரு 2-3 வருஷத்துல இந்தியா 3ஆம் இடம், அதாவது வெண்கல பதக்கத்தை வெல்லும் அப்படிங்கிற மாதிரி கெஸ் பண்ணி இருக்கிறாங்க. சரியா. பட்டியலை வெளியிட்டது யாரு? IMF. இந்தியா பெற்ற இடம் 4வது. நம்பர் 1 யாரு? அமெரிக்கா தான் டாப்ல இருக்காங்க. சரியா. அடுத்ததாக இந்த வீடியோட இறுதி பகுதியாக சூப்பர் 6 கேள்விகள். நிறைய கேள்விகள் கேட்க முடியும், ஆனாலும் பாத்தீங்கன்னா சூப்பர் 6 கேள்விகள் அப்படிங்கறத ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதுல பாருங்க, சுபான்சு சுக்லா எந்த திட்டத்தின் மூலம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றார்? கேள்வி அவ்வளவுதான் கேட்க முடியும். சரியா. ஏன்னா நமக்கு வந்து ரெகுலரா போறதுனால, ஓகேவா. ஆனா முடிஞ்சா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, சுபான்சு சுக்லா எந்த திட்டத்தின் மூலம் போனார் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சதா அதை சொல்லிப்பாருங்க. உங்களுக்கு ரிவிஷன் மாதிரி இருக்கும், லைஃப்ல மறக்காது. என்ன டேட்ல போனாங்க, எந்த விண்கலம், எந்த ராக்கெட், எந்த என்னைக்கு வந்து பூமிக்கு திரும்பினாங்க, எங்க இருந்து அந்த விண்கலம் இயக்கப்பட்டது, சரியா, அப்படி எல்லாமே சொல்லுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா. அடுத்து, நீலக்கொடி சான்றிதழ் எதற்காக வழங்கப்படுகிறது? எதனுடன் தொடர்புடையது? நம்பர் 3, முதல்வர் படைப்பகம் எந்த திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டுள்ளது? அடுத்து நம்பர் 4, தமிழ்நாட்டின் முதல் மின்சார வாகன உற்பத்தி ஆலை எங்கு திறக்கப்பட்டுள்ளது? முடிஞ்சா அந்த வாகன உற்பத்தி ஆலை யார் உருவாக்குனாங்க, அந்த நிறுவனம் எந்த நாட்டிற்கு சொந்தமானது அப்படிங்கறத கொஞ்சம் பாருங்க. எந்த ஆண்டினை சர்வதேச சிறுதானியங்கள் ஆண்டாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவிச்சிருக்காங்க? இதோட சேர்த்து போனஸா தேசிய சிறுதானியங்கள் ஆண்டு எந்த வருஷம், தமிழ்நாடு சிறுதானியங்கள் இயக்கம் எந்த வருஷம் அப்படிங்கிறது கூடுதலா பதிலா சொன்னா சூப்பரா இருக்கும். சரியா. அடுத்து கடைசி சூப்பர் 6 கேள்வி, இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் சேவை எந்த 2 நகரங்களுக்கு இடையே இயக்கப்பட உள்ளது? இது கூடுதலா இந்தியாவின் முதல் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் எப்போது இயக்கப்பட்டது அப்படிங்கறது சொன்னீங்கன்னா சிறப்பா இருக்கும். இதுதான் இன்றைய நடப்பு செய்திகள். பாத்துக்கோங்க, புதிய பாடத்தின்படிதான் பல்வேறு தலைப்புகளை தொடர்பு படுத்தி ஸ்ட்ராட்டஜிக்கு, அதுக்கப்புறம் அதுல இருக்க சப்ஜெக்ட், ஓகேவா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பாயிண்ட்ல உள்ள கொண்டு வரும். கண்டிப்பா போட்டித் தேர்வுகளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சரியா. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.